தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன். Disclaimer under section 107 of the Copyright Act 1976. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. வணக்கம், நான் சௌத்ரி தவர் பேசுறேன். இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? யூடியூப் கோமாளிகள் கோபி சுதாகர் மண்ட ஒரு தினுசா இருக்க. நீங்க வந்து காமெடி வீடியோ போடுங்க, பல விஷயங்களை கிண்டல் பண்ணுங்க, போடுங்க, வைங்க. அதை பத்தி எங்களுக்கு ஒரு கிறுக்கு கூதிங்க, அவனுக்கு எதுவுமே தெரியல. சமீபத்திய உங்களோட வீடியோ வந்து இன்னொரு சமூகத்தோட எங்க சமூகத்தை ஒப்பிட்டு எங்க சமூகத்தை வந்து ஒரு குற்றவாளிகளா படுத்தி ஏதாவது அரசு. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா வந்து ஒரு குற்றவாளிகளா படுத்தி ஏதாவது அரசியல் தலைவர்கள் பேசுறாங்க. சியாம் கிருஷ்ணசாமியை நாங்க கண்டிச்சோம். ஓ குரலி வித்தையா? உங்களுக்கு கோமாளிகளுக்கு என்ன வேலை? சிம்பிளி வேஸ். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சில கோமாளிகள் யூடியூபை கேவலப்படுத்துறதுக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் சமுதாய ரீதியாக கருத்து சொல்றதுக்கு உனக்கு யார் போட்ட எலும்பு துண்டுக்கு நீங்க இப்படி ஒரு வீடியோ போட்டீங்க? எச்சன் நாய்களா? அறிவு வேணா? யார் அவன் இவ்வளவு டென்ஷன் ஆவறானே? மச்சான் இங்க வந்து பாரு. ஆமா, ஆய் போற மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி குரு பூஜையை பத்தி பேசுறீங்க. குரு பூஜையை பத்தி பேச உங்களுக்கு தகுதி என்ன? அண்ணே, தயவு செய்து என்னை யாராவது காப்பாத்துங்க அண்ணே. யாரா நீங்கலாம்? நாங்க இதுக்கு குரு பூஜைக்கு போயிட்டு அது எந்த பூஜையை பண்ணிட்டு போங்கடா. அதிக வண்டி அபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அபியூஸ் பண்ணல. ஆமா, அப்படித்தான் தெரியுது. இப்படி போறீங்களே. டேய், உங்களுக்கு தகுதி என்ன இருக்கு? போன வருஷம் இந்நேரம் குரு பூஜையை பத்தி பேசுற சவுக்கு சங்கருக்கு ஏற்பட்ட நிலை தெரியுமா? காவல்துறையால் கை உடைக்கப்பட்டு, குண்டாஸ் அடிக்கப்பட்டு, பல வழக்குல, அதாவது சித்தர்கிட்ட விளையாடாதீங்க பல தடவை சொல்லியாச்சு. நீ எல்லாம் ஒரு ஆளும் கிடையாது. 2 பேருக்கு வீடியோ போடுறா, வேற ஏதாவது வீடியோ போடுங்க. பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். சரி, ஒரு விதமா 2 விதமா போடுறீங்கள. அங்க வந்து யார் ட்ரைனிங் கொடுத்து வெட்ட அனுப்புறாங்க, அதை கேட்டு நீ வெட்டுறன்னு சொல்லி அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி நீ பண்ற. அப்ப இங்க எவன் ட்ரைனிங் கொடுத்து லவ் பண்ண அனுப்புறியா? அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நல்லா காக்கா புடி. நீ என்ன பிடிச்சாலும் அங்க ஒண்ணும் மசிய போறது. எவன் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறான்? அதாவது காதல்னாலே பதட்டம். ஒரு சொந்த சமூகத்தில் பண்ண கூட அவங்களா எடுக்கிற ஒரு முடிவுன்றது ஒரு பதட்டத்தை தான் அந்த வயசுல இருக்கவங்களுக்கு ஏற்படுத்தும். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. ஆமா, கமல் மாதிரி புரியாமையே பேசும். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். ஆனா சாதி விட்டு சாதி காதலிக்கும் போது ஒரு தில்லு வேணும். அது பிரச்சனை வரும்போது தில்லு. இதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது யாரு? ஆட பிக்காளிப்பல. எவன் கொடுத்த ட்ரைனிங்ல இப்படி வந்து அவங்க இந்த மாதிரி தப்பு பண்றாங்க. அப்ப அதை யாருன்னு கேளு. அதையும் நீ கிண்டலா வச்சு பண்ணிருந்தா நீ ஒரு காமனானவன். இங்க யாரு? அது உண்மையிலேயே சுஜித்துக்காக தான் என் சமூகமே வருத்தப்படுது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் வெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. ஒரு ஸ்போர்ட்ஸ் மாணவன், நல்ல எதிர்காலம் வர வேண்டிய மாணவன், அந்த பொண்ணோட வாழ்க்கையை விட சுஜித் கொலைகாரன் ஆனதுக்காகத்தான் என் சமூகமே வருத்தம். நீங்க காமெடியா பண்றேன்னு சொல்லி இப்படி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்றது எப்படி காவல்துறை பார்த்துக்கிட்டு இருக்கு? காவல்துறை எப்படி அனுமதிக்குது? சென்சிட்டிவான விஷயம் சொல்லி பல வகையில ஒரு நெருக்கடி கொடுக்குற காவல்துறை இந்த யூடியூப் சேனலுக்கு ஏன் நெருக்கடி கொடுக்கல? எங்க இளைஞர்களை தூண்டும் விதமா கட் பண்ணி ரீல்ஸா போட்டு எங்க இளைஞர்களை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடியும்? இப்ப ஒரு முதல்வரையோ ஒரு அரசாங்கத்தையோ கிண்டல் பண்ணா அந்த வீடியோ உடனே பேன் பண்றீங்க. இப்ப என்னடா செய்யற? இது எங்க சமூகத்தை கிண்டல் பண்ணி போட்ட வீடியோ. நீ கிண்டல் பண்ணி போடுறதுனால எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி. ஆனால் இது இருக்க இளைஞர்களை வேகப்படுத்தி அதுக்கு பதில் போடும் பொழுது அந்த சமூகத்து இளைஞர்கள் அதை தவறா எடுத்துக்கிட்டு இது வந்து ஒரு சமுதாய பதட்டத்தை, சமுதாய சண்டைய இந்த 2 எச்ச நாய்கள் ஏற்படுத்தி விட்டுருக்கு. தேவலாம் பேசிட்டு இருக்காத. பிரச்சனை உண்டாகாத வேலை சார். ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். யாரும் கண்டுக்காதீங்க. அவன் யார் சொல்லி செய்யறான்றது தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது சமுதாய பதட்டத்தை ஏற்படுத்தும் கோபி சுதாகர் போன்ற நாய்களை எச்சரிக்கிறோம். அது மாப்பிள்ளை. ஐயோ,
எவ்வளவோ நல்லது பண்ணலாம், போய் அதை பண்ணுங்க. தேவையில்லாம ஏங்க போட்டுக்கிட்டு உயிரை போட்டு வாங்குறீங்க? செத்து போயிட்டாங்க, போங்க. உயிரெல்லாம் சாதாரணமா வந்துருமா? போங்க. என்ன இருந்தாலும் அவன் பக்கெட். போங்க ஏங்க, போங்கங்க நீங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.